இப்ப 36ஆம் கேள்வி பாருங்க. என்னவா? ஆறு அறையும் Q ஏற்றமும் பிளஸ் Q மின்னேற்றமும் கொண்டு ஒரு மெல்லிய கடத்தின் கோடு மையத்தில் இன்னொரு Q ஏற்றம் வச்சுக்கலாம். இது போல ஓடும் ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் உண்டு. இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லுண்ட அது ஆரை வந்து ஆர். இதுல Q ஏற்றம் இருக்கு, பிளஸ் Q. மையத்துல ஒரு பிளஸ் Q இருக்கு. இப்ப நினைக்கிறார் கோளோட்டின் மையத்தில் இருந்து R/2 தூரத்தில் உள்ள புள்ளி P மின்னழுத்தம். இந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் என்று கேட்கிறார், மின்னழுத்தம் என்று கேட்கிறார். இப்ப எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எப்படி காண்றது? இந்த பாயிண்ட்ல இதுல விட்ட கியூவால இதுல ஒன்று வரும். அப்ப இந்த கியூவுக்கு கோலத்துக்கு உள்ள இருக்கிற பாயிண்ட் இல்ல. அப்ப இந்த கியூவால மேற்பரப்புல என்ன வருமோ அதுதான் உள்ளுக்கு வரும். அப்ப பொட்டன்ஷியல் வந்து இந்த கியூவால இது இந்த மேற்பரப்புல வர்றது, சர்ஃபஸ்ல வர்றது அங்க வரும். அப்ப கியூ ஓவர் 4πε இது இந்த கியூவால வர்றது, இந்த சர்ஃபஸ்ல வர்றதா தானே, அதுதான் நாங்க உள்ளுக்கும் வரும். ஆனா இந்த கியூவுக்கு இது இந்த தூரத்துல R/2 தூரத்துல வரும். So Q over 4πε R/2 இந்த 2 மேல போயிடும். அப்ப இது Q over 4πε அது 2Q over 4πε. இப்ப 4πε R எடுத்தீங்கன்னா Q plus 2 எத்தனையாவது விடை? தேர்ட் ஆன்சரா? ஓகே இல்ல? முப்பதெல்லாம் கல்வி ரோ அடர்த்தியுடைய ஒரு கோளின் மேற்பரப்புக்கு மிக அருகில் ஒரு செயற்கைக்கோள் வட்டப்பாதையில் நகர்கின்றது. ஒரு சேட்டலைட் வந்து என்ன செய்தாம்? இந்த கோளத்தின் மேற்பரப்புக்கு அண்மையில நகருது. இந்த பூமியின் மேற்பரப்புக்கு அண்மையில நகருதுண்டா அவன் பூமியின் அறை ஆறுண்டா இது அறையும் நாங்கள் ஆறுண்டே சொல்லுவோம். இந்த தூரத்தை நாங்க என்ன செய்யறோம்? புறக்கணிக்கிறோம். பூமிக்கு மிக அருகில. சோ அண்மையா விளம்புறதுன்னு சொன்னபடியா அந்த தூரத்தை ஆறுண்டே எடுத்துக்கொள்வோம். இப்ப இது இந்த சுழற்சி காலம் என்ன, சுற்றல் காலம் என்னதான் கேள்வி. அப்ப இதுக்கு ஒரு கதி இருக்கு. கதிக்கு உங்களுக்கு இந்த சாப்பாடு ஞாபகத்தில் இருந்தா போடுவீங்க. நான் ஞாபகம் இல்லை எனக்கு. நான் என்ன செய்யறேன்? மையத்தை நோக்கி F7 போடுறேன். எதுக்கு? கதியை காண்றதுக்கு. மையத்தை நோக்கி என்ன விசை? இது ரெண்டு கிடையில போற விசை GMM ஓவர் R². தூரமாறு தானே GMM ஓவர் R². சமன் M இன்டூ V² ஓவர் R. அவையில் ஒரு M போயிடும், ஒரு R போயிடும். அப்ப V² என்ன? GM ஓவர் R. ரூட் எடுப்பீங்க, அதான் V. ஏழு கேட்டது சுற்றல் காலம். இப்ப சுத்தி வேற எடுக்கிற காலம் தானே. எம்முக்கு பதில ரோ அடர்த்தி தந்திருக்கு. அதே மட்டும் போட்டுருவோம். G over R இன்டு எம்முக்கு என்ன போடுவீங்க? கன அளவு 4/3πr³ இன்டு ரோ. அப்ப RL பிச்சு R². அப்ப 4/3π G R² இன்டு ரோ. இனி எங்களுக்கு என்ன வேணும்? சுற்றல் காலம் T சமன் 2πr over V. சோ Vக்கு அடித போட போறோம். ஆனா V ஸ்கேடல் இருக்கு, அப்ப வர்க்கி சொல்லுவோம். T வர்க்கம் சமன்
4 pi squared r squared over v squared கடித போடுவீங்க. 4/3 pi g r squared. இதுல 4 pi போயிடும், ஒரு 3 மேல வரும், r squared போயிடும். அப்ப 3 pi over 0. அப்ப இதுக்கு ரூட் எடுத்துடுவீங்க. அப்ப g சமன் 2 வருது. root of 3 pi over 0. எத்தனாவது விடை? தேர்ட் ஆன்சர். இதுல சிக்கல் இருக்கா? ரைட். 38 பாருங்க. என்னவா? ரசத்தின் கொதிநிலை 357 பாயசி. இருப்பினும் ஒரு ரச வெப்பமானி 500 பாயசி வரை வெப்பநிலையை அளவிடும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. வெப்பமானியின் தண்டில் பின்வருவனத்தில் எம்மாற்றத்தை செய்வதன் மூலம் இது சாத்தியமாகும். இப்ப கொதிநிலை 357 ஆனா 500 வரைக்கும் அளக்கணும். அப்ப உங்களுக்கு ரசத்தை 500க்கு கொண்டு போனா என்ன செய்யும்? ஆவி ஆயிரும். சித கொண்டு 500ல வச்சா எல்லாமே கொதிச்சு ஆவி ஆயிரும். அளக்கணும். திரவமாக இருக்கணும் என்றா கொதிநிலையை கூட்டணும். அப்ப இந்த ரசத்தின் கொதிநிலையை கூட்டுறதுக்கு என்ன செய்வோம்? இதுக்குள்ள அமுக்கத்தை கூட்டி விட்டீங்க. அப்ப உயர் அமுக்கத்துல வாயுவை ஃபில் பண்ணப்பட்ட. ஓகே. சோ ஹை பிரஷர்ல இதுக்குள்ள யார ஃபில் பண்ணீங்கடா? ஓகே. இதுக்குள்ள ஹை பிரஷர்ல யார ஃபில் பண்ணீங்க? உங்களுக்கு அமுக்கம் கூடும், கொதிநிலை கூடும், பாய்லிங் பாயிண்ட் கூட 500 வரைக்கும் நடக்கலாம். ஓமல்லோ. அப்ப என்ன சொல்லுவீங்க? எந்த அர்த்தம் சரி? ரசத்தை ரசநிரலுக்கு மேலே உள்ள வெற்றிடத்தை அமுக்கத்தை பிரயோகிப்பதன் மூலம் நைதரசன் வாயுவால் நிரப்பது. நைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணீங்கன்னா இப்ப அதே மாதிரி ஆக்சிஜனை நிரப்பினா கூடாது இல்லையா? அது வெப்பல்ல கூடைக்குள்ள எரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால என்னத்தை பயன்படுத்துவீங்க? நைட்ரஜன் தான் ஃபில் பண்றீங்க. அப்ப எத்தனாவது விடை? செகண்ட் ஆன்சர். திருப்பி சொல்றேன். இப்ப கொதிநிலைய கூட்டணும் வேண்டாம். ரசம் இருக்கு. இந்த ரசத்தின் கொதிநிலைய கூட்டணும் வேண்டாம். என்ன செய்வீங்க? இதுக்குள்ள இருக்கிற பிரஷரை கூட்டி விடுவீங்க. சோ ஹை பிரஷர்ல இதுக்குள்ள கேஸை ஃபில் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? கொதிநிலை கூடும். அப்ப உங்களுக்கு 500 வரைக்கும். இப்ப இதுல நைட்ரஜனை ஃபில் பண்றதா ஆக்சிஜனை ஃபில் பண்றதுன்றது ரெண்டு ஆன்சர் ஆப்ஷன். இப்ப ரெண்டுல எது சேஃப்? நைட்ரஜன். இப்ப ரெண்டாவது விட. ஓகே இல்ல?
39. என்னவாம்? இரண்டு நிலையானதும் சமமானதுமான மறை மின்னேற்றங்கள் பீக்கம கியூவை இணைக்கும் கோட்டின் செங்குத்து இருசம கூராக்கியினூடாக ஒரு நேர் புள்ளி மின்னேற்றம் ஆர் படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு நகர்கின்றது. நேர் புள்ளி மின்னேற்றத்தால் மின்னேற்றம் பி மீது உயர்த்தப்படும் தேறிய விசை எஃப் ஆனது தூரம் எக்ஸ் உடன் எவ்வாறு மாறுகின்றது என்பதை எது சிறப்பாக குறிக்கின்றது? என்ன கேட்கிறார்? இது பி, இது கியூ. இது ரெண்டுலயுமே மைனஸ் ஏற்றம் இருக்காம இல்லையா? சமனான மறை புள்ளி ஏற்றங்கள். இதுல மைனஸ் கியூ மைனஸ் கியூ. இது இரு சமக்கூறாக்கி. இரு சமக்கூறாக்கி. இப்ப ஆர் வந்து இப்ப நேர் புள்ளி ஏற்றம். அப்ப இதுல பிளஸ் கியூ கியூ போடுவோமா? இப்ப ஆரண்ட புள்ளியில இருந்து சரி கியூ நாட். இங்க கியூ இருக்கிறதால கியூ நோட் போடுவோம். கியூ நோட் ஏற்றத்தை என்ன செய்யறான்? எங்க பி மீது இப்போ நேர்புள்ளி ஏற்றம் எக்ஸுடன் தூரம் எக்ஸோட மாறுது. அப்ப இந்த நீங்க எக்ஸோட மாத்திரைங்க கிட்ட சோ கொண்டு வரீங்க. என்ன கேட்கிறார்? இது பி மீது உயர்த்தப்படும் தேறிய விசை. இந்த பீல இருக்கிற ரிசல்டன் போஸ் தாங்க இதுல உள்ள ரிசல்டன் போஸ். எங்க இவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆல என்ன சிக்கல்? அந்த நேர்புள்ளி மின்னேற்றத்தால் மின்னேற்றம் பி மீது உயர்த்தப்படும் தேறிய விசை. அப்ப இதால இதுல வர்ற விஷயம் மட்டும்தான் கேட்கிறார். பீல உள்ள விளைவு விசையை கேட்கிறேன். இதாலையும் இதுல ஒரு போஸ் வரும் இல்லோ, அதை பற்றி கதை இல்லை. கேள்வியை கவனம் வாசிக்கணும். இந்த ஏற்றத்தால இதுல வர்ற விளைவு விசை இதால மட்டும்தான் பார்க்கணும். அப்ப இதால மட்டும் பார்க்க இங்க இவ்வளவு டிஸ்டன்ஸால இதுல வரும் போர்ஸ். அப்புறம் இது இங்க வரைக்கும் டிஸ்டன்ஸ் குறையுது, இதுல வரைக்கும் டிஸ்டன்ஸ் குறையுது. அதே தூரம் குறைஞ்ச விசை என்ன செய்யும்? கூடும். அப்ப இங்க வரைக்கும் கூடும். இதுலதான் மேக்சிமம். அப்ப இங்க இருந்து இங்க வரும் வரைக்கும் விசை கூடி கூடி மேக்சிமம் வந்து திருப்பி இந்த இடத்துல இருந்து போக போய் என்ன செய்யும்? குறைஞ்சு 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 இன்ஃபினிட்டிக்கு போய் ஜீரோவா. அப்ப கூடி குறைஞ்சு ஜீரோவாகும். இன்ஃபினிட்டிக்கு போயிருக்க ஜீரோவாகும். இனி நேர்கோட்டுல வருமோ? இல்ல. உங்களுக்கு தெரியும் ஃபோர்ஸ் என்ன? கியூ கியூ ஓவர் 4 π எப்சிலன் ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் வந்தாலே வளைகோடு. அதுல இப்படி ஆங்கிள் எல்லாம் தூரம் குறையுது வேற. கட்டாயம் வளைகோடு நேர்கோடு வேற ஏதாவது. அப்ப இது ஆன்சர் ஃபோர்த் ஆன்சர். கூடி குறையணும். ஒரே ஒரு ஆன்சர் எனக்கு ஜீரோல இருந்து கூடுது, பிறகு குறையும். ஃபோர்த் ஆன்சர். ஓகே எல்லாம். ரைட். 40 என்னவா? ஒரு கோல துணிக்கைக்கு பிளஸ் கியூவுக்கு கேட்டா வேற கதை. பிளஸ் கியூவுக்கு கேட்டா நடக்கும் முடிவிலையும் ஜீரோ, இங்கேயும் ஜீரோ. முடிவிலையும் ஜீரோ, இங்கேயும் ஜீரோ. அப்ப என்ன
இடையில கூடி குறையும், திருப்பி இடையில கூடி குறையும். அப்ப இங்க இருந்து கூடி குறையும், திருப்பி இங்க இருந்து கூடி குறையும். ஆனால் எதிர் திசையில வரும் மைனஸ்ல. திசை மாறும். எனக்கு இந்த கியூ நோட்டு கேட்டேன். இப்ப ஒரு கோள துணிக்கைக்கு வெளியே மின்புல மின்புல கோடுகளின் பரவல் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. அதை சுற்றி ஒரு மின்புலம் காணப்படுகின்றது. இந்த கோள துணிக்கை பின்வருவனவற்றில் எதுவாக இருக்கலாம்? இதை நோக்கி வருது. இப்ப வர்றதும் போறதும் சமனா இருந்திருந்தால், இங்க இருந்து வருகுது போறது ஈக்குவலா இருந்தா இது நடுநிலையானதுன்னு சொல்லியிருக்கலாம், நியூட்ரல்னு சொல்லியிருக்கலாம். ஆனா வர்றது கூட போறதை விட அப்படி என்ன, இது மைனஸ் ஏற்றப்பட்ட கோலமா இருக்கும். ஏன் மைனஸ் நோக்கி கூட வருது, மூன்று மூன்று கேன்சல் ஆயிரும். இந்த மூன்றையும் கட் பண்ணினா ரெண்டு உள்ளுக்கு வருது. இப்ப விளைவுல ரெண்டு உள்ளுக்கு வருதுண்டா இது நிறையேற்றப்பட்ட கோலமா இருக்கும். ஓகே, இப்ப இதான் சார் நேரடியா நிறையேற்றப்பட்ட நடத்தும் கோலம். செகண்ட் ஆன்சர். வேற ஏதாவது இருக்கோ? மறையேற்றப்பட்ட கடத்தும் கோலம் சரி. அது என்ன, மூன்றாவது வெளிப்புற மின்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு மின்னேற்றப்பட்ட கடத்தும் கோலம். இப்ப மறையேற்றப்பட்ட கடத்தும் கோலமா இருந்தா, தனிய மறையேற்றப்பட்ட கோலமா இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? தனிய மறையேற்றப்பட்ட கோலமா இருந்திருந்தா உள்ளுக்கு வர்றது மட்டும்தான் இருந்திருக்கும். ஓகே, அப்படித்தானே? அதாவது வெளியால எந்த புலமும் இல்ல, தனிய மறையேற்றப்பட்ட கோலம், தனிமைப்படுத்தப்பட்ட மறையேற்றப்பட்ட கோலம். அதான் போர்த் ஆன்சர். தனிமைப்படுத்தப்பட்ட எதிர் மின்னேற்றப்பட்ட கடத்தி கோலம். அது நாலாவதுல காவலி கோலம் சொன்னீங்க, கடத்தி கோலம். சோ கடத்தி கோலம் மட்டும் இப்படி வந்துருக்கு. ஓகே இல்ல? இப்ப இது டேய், அவன் தனியாக்கப்பட்ட ஒரு கடத்தி கோலமா இருந்தா இப்படி வந்திருக்கும். இதுல மைனஸ் ஏற்றம் மட்டுமே இருந்திருந்தா இந்த மைனஸ் ஏற்றம் மட்டும்தான் இருக்கு, உள்ளுக்கு மட்டும் வந்திருக்கு. ஆனா இந்த கோலத்தை பொறுத்த மட்டும் இல்ல, உள்ளுக்கும் வருது வெளியாலையும் போகுது இல்லையா? அப்ப இப்ப இப்படி ஒரு கோலமா இருக்க முடியாது. தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு கடத்தி கோலமா இருக்க இயலாது. இது இப்ப தனியாக்கப்பட்ட காவலி கோலமா இருந்தா என்ன நடக்கும்? தனிமைப்படுத்தப்பட்ட, அதாவது இது மட்டும் இருக்கிற காவலி கோலமா இருந்தா சமச்சீரா வேற ஒண்ணும் இல்ல. காவலி என்றா இன்சுலேட்டரா இருந்தா சமச்சீரா வேற ஒண்ணும் இல்ல. ஆனா நிறையற்றம் மட்டும்தான் அதுல இருக்கு. இப்ப உள்நோக்கி மட்டும்தான் இருக்கு. இதுல மைனஸ் மட்டும் இருந்தா இங்கேயும் மைனஸ் மட்டும் இருந்தா ஏதோ சமச்சீர் இல்லாம இருக்கலாம். ஆனா எல்லாமே உள்நோக்கி மட்டும்தான் இருக்கு. ஓடுதல் வேணுமென்றா வளையலாம், பிரச்சனை இல்லை. ஆனா உள்நோக்கி மட்டும்தான் இருக்கலாம். எல்லாமே உள்நோக்கி இருக்கு. மறையேற்றப்பட்டது, மறையேற்றப்பட்ட காவலி கோலம். நடத்தி என்ன சமச்சீரா இருக்கும், காவலி என்ன சமச்சீராவும் இருக்கலாம், சமச்சீர் இல்லாம இருக்கலாம். ஏன் இப்படி ஏற்றம் விட்டமோ விட்ட இடத்துல நிக்கும்.
ஆனா இங்க பிளஸ் உள்ளுக்கும் வருது வெளியாலையும் போகுதுன்றபடியா அது வெளியால ஏதோ ஒரு மின்புலம் இதை பாதிக்குது. அப்ப எது விடை? வெளிப்புற மின்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு மின்னேற்றப்பட்ட கடத்தும் கோணம். மூன்றாவது விடயத்தால் ஏற்றுக்கொள்ளலாம். ஓகே. இப்ப விளையுள்ள மறையேற்றம் இருக்குது. ஆனா இப்ப செகண்ட் ஆன்சர்ல என்ன சிக்கல் என்றா மறையேற்றப்பட்ட கடத்தும் கோணம் அது தனியே இருக்கிற மீனிங் எல்லாம் வருது. ஒரு கோலம் மட்டும். அப்ப அது இப்படித்தானே வந்திருக்கணும். இந்த ஆன்சர் இல்லை, செகண்ட் ஆன்சர் வராது. அப்படி என்ன இது தேர்ட் ஆன்சர். ஓகேடா, நான் கேட்டது விளங்கிச்சா விளங்க இல்லையா? ரைட். 41 பேரும் என்னவா? வெளிப்புற மின்புலம் என்ற ஏதோ ஒரு மின்புலம், வெளியால ஏதோ ஒரு மின்புலம் இருக்குது. அந்த மின்புலத்துக்குள்ள கொண்டு போய் நீங்க கோலத்தை வச்சிருக்கிறீங்க. அப்ப அதுல கொஞ்சம் உள்ளுக்கு வருது, கொஞ்சம் வெளியால போகும். இன்னொரு மின்புலத்துக்குள்ள இந்த கோலத்தை வச்சிருக்கீங்க. இப்ப எப்படி சொல்லலாம்? ரெண்டு கடத்தப்பட்ட தட்டுகளுக்கு இடையில ஒரு கோலத்தை வச்சுக்கீங்க. ஓகே, ரெண்டு தட்டு, அதுல மறையேற்றப்பட்ட கோலத்தை வச்சா என்ன நடக்கும்? வரும் போகும். எப்படி யோசிச்சு பாருங்க. இதுல பிளஸ் ஐட்டம் இருக்கு, இதுல மைனஸ் ஐட்டம் இருக்குது. அப்ப இங்க இருந்தீங்க மின்புல செறிவு இருக்கும். இதுல ஒரு மறையேற்றப்பட்ட கோலத்தை வச்சீங்கன்னா என்ன நடக்கும்? இந்த மைனஸ் தள்ளும். அப்ப இங்க மைனஸ் கூட நிற்கும். இதாலையும் தூண்டப்படும். இந்த மைனஸ் நிற்கும். இங்கால தூண்டப்பட்டதுக்குரிய பிளஸ் இங்கால நிற்கும். அங்கால மைனஸ் கூட இருக்கும், இங்கால பிளஸ் குறைவா இருக்கு. அப்ப இப்படி வரும். இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றது. அப்ப அங்க கூட கோடு, இங்க குறைய கோடு, மிச்சம் இங்க. ஓகே. அப்ப வெளியால ஆல்ரெடி ஒரு மீன் குளம் இருக்குது. அந்த குளத்துக்குள்ள மறையேற்றப்பட்ட கோலத்தை வச்சீங்களா? இப்படி என்ன ஏற்றப்படாத கோலத்தை வச்சா ரெண்டு பக்கம் சமனா இருந்திருக்கு. ஓகே. இது ஒரு சார்ஜ் ஸ்பியரை வச்சபடியா தான் ரெண்டு பக்கமும் சமன் இல்லாம இருக்கும். ஓகே இல்ல? ரைட். 41 பேர். ஒரு கொள்கலனினுள் ஒரு லட்சிய வாயு அடைக்கப்பட்டுள்ளது. கொள்கலனுக்கும் சூழலுக்கும் இடையே வெப்ப பரிமாற்றம் ஏற்பட முடியாதுன்னு கருதுக. ஓகே, ஒரு கொள்கலனுக்குள்ள ஒரு லட்சிய வாயு இருக்கு, அது காவலிடப்பட்டது. என்ன வெப்ப பரிமாற்றம் இல்லையா? அப்ப சுத்தி வர காவலிடப்பட்டது. வாயுவின் அகச்சக்தி பெருமானமானது தொகுதியில் செய்யப்பட்ட வேலைக்கு சமனான அளவில் குறைந்தால் அகச்சக்தி குறையும். அகச்சக்தி குறைஞ்சா டெல்டா டபிள்யூக்கும் இங்கதான் டெல்டா கியூ ஜீரோவே. ஏன்? இடமாற்றம் இல்ல. தொடுகையின் இடம் வெப்பம் இடம் மாறாது. ஹீட் டிரான்ஸ்பர் ஜீரோ. இப்ப இது ஜீரோண்டா இது குறைஞ்சது கூடும், இது கூடினா அது குறையும். இப்ப இது என்ன செய்முறை? டெல்டா கியூ ஜீரோ அப்ப சேரல் இல்ல செய்யணும்.
ஓகே, சிறுநிலை செய்முறை அதுல திரிவா சுருக்கமா அது கனளவு கூடுதா அல்லது குறையுது இதுல அப்படின்னு சொல்லி கேட்டா நெருக்கமா விரிவான்னு கேட்கிறார். இப்ப அகச்சக்தி குறையுது, தொகுதியால் செய்யப்பட்ட வேலை, தொகுதியால் செய்யப்பட்ட வேலை என்ன? So work done by the system. சிஸ்டம் ஒர்க் பண்ணிக்கல வாயு விரியும், சேரலில்லா செயல்முறையில விரிவடையும். ஓகே, அப்ப இது செகண்ட் ஆன்சர். ஓகேயா, கட்டாயம் சேரலில்லா செயல்முறையே வெப்பட மாற்றம் 0 விரிவு வாயுவால் செய்யப்பட்ட வேலை என்னோட 42 வரும். என்னவா, இரண்டு வெவ்வேறு உலோகங்களால் செய்யப்பட்ட ஒரே பரிமாணங்களை கொண்ட இரண்டு கொள்கலங்கள் ஏபி சைவர் பாய்சியில் சமவளவு பனிக்கட்டியால் நிரப்பப்பட்டு மூடியால் மூடப்படுகின்றன. இரண்டு கொள்கலன்களிலும் உள்ள ஐஸ் கட்டி முழுமையாக உருவெடுக்கும் நேர முறையே 20 நிமிடம் மற்றும் 35 நிமிடம் ஆகும். இரண்டு கொள்கலன் வேறு வேறு கொள்கலன் மூடியாச்சு, ரெண்டுக்குள்ளேயும் ஐஸ் கட்டி சம அளவுல போடப்படும். அந்த அமௌண்ட் ஆஃப் ஐஸ் வந்து சேம், மேத்ஸ் வந்து சேம். ஓகே, இப்ப ஏயில 20 நிமிடம் எதுக்கு, முட்டா உருகுறதுக்கு. இதுக்கு 35 நிமிடம். என்ன கேட்கிறார், சூழல் வெப்பநிலை மாறாமல் இருந்தால் உலோகம் ஏயின் வெப்ப கடத்து திறனுக்கும் உலோகம் பியின் வெப்ப கடத்து திறனுக்கு உள்ள இஷ்யூ. இப்ப இதுல இருந்து உள்ளுக்கு வெப்பம் போய்த்தான் இது உருகி இருக்கணும். அப்ப இது இந்த கேக்கும் இதுல இருந்து வெப்பம் உள்ளுக்கு போயிருக்கணும், இது இந்த வீக்கும் ரேஷியோ கேட்க ஒரே பரிமாணங்களை கொண்டு அப்படி சர்ஃபஸ் ஏரியா எல்லாம் சேம், ஏரியா எல்லாம் சமன், திக்னஸ் எல்லாம் சமன். அப்ப இங்க வெப்பம் உள்ளுக்கு போகுதல்லோ, Q by T சமன் K into A into θ1 minus θ2 over N. Q என்னன்னு கேட்டீங்கன்னா எம்எல், இவ்வளவும் உருகுறதுக்கு தேவையான வெப்பம். இப்ப பனிக்கட்டி உருகுறதுக்கு தேவையான வெப்பம் எம்எல், எம்எல் ஓவர் T வந்து 20. So இது KA into ஏரியா, வெப்பம் போற ஏரியா வந்து சமன். வெப்பநிலை மாற்றம், சூழல் வெப்பநிலை உள்ளுக்கு 0, இப்ப θr மைனஸ் 0, தடிப்பு T டென்னுக்கு ஒரே தானே, அப்ப இதுக்கு போட்டா அதுக்கும் எம்எல் தான், எம்எல் ஓவர் 35 சமன் KBA into θr மைனஸ் 0 over T. ஏரியாவும் சமன், திக்னஸும் சமன், எல்லா பரிமாணம் சமன். பரிமாணம் என்றா நீளாள உயரம் சமன், இந்த வோல் திக்னஸ் எல்லாம் சமன், தடிப்பு சமன். இப்ப ஒன்னு பிச்சுட்டேன்னு வரும், இந்த 35 மேல வந்துடும். இப்ப 35 × 20 சமன் KA × K. இப்ப KA ஓவர் KB என்ன, அஞ்சால பிச்சுடு 7 × 4. அப்ப ரேஷியோ 7/4, தேர்ட் ஆன்சர். ஓகே இல்ல,
Right. 43. பின்வருவனவற்றில் எந்த வரைபடம் ஒரு லட்சிய வாயுவின் நடத்தையை குறிக்கின்றது? எது? தெரியாது. உங்களுக்கு டக்குன்னு மூன்றாவது கண்ணுக்கு நிக்குமே இல்லையா? எனக்கு மூன்றாவது தான் கண்ணுக்கு நிக்குது. ஆனா என்னன்னு கேட்டீங்களா, மூன்றாவது பொயிலின் விதிக்கு அமைஞ்சா மட்டும்தானே. என்ன பொயில் ஸ்லோ அமையக்குள்ளதானே. இப்ப ஒரு வெப்பல்ல மாறலன்னு சொல்லலையே. வெப்பல்ல மாறினா வெப்பல்லையே நீங்க எப்படி மாத்துறீங்கன்னு தெரியாது. மாத்தினா PV7 NRP இல்ல. பிவிக்கும் பிக்கும் தான் கேட்கிற. இப்ப பிவிக்கும் இப்ப பிவி ஓவர் டின்னு எடுத்தோம்னா அது மாறலி. இப்ப இந்த பிவிக்கும் பிக்கும் கீரைக்குள்ள வெப்பல்ல மாறல என்று எங்களுக்கு மூன்றாவது கிராஃப் சரி, அது சாத்தியம் இருக்கு. மற்ற கிராஃப்களுக்கு சாத்தியம் இருக்கும்னு பாப்போமா. பிவி பெறுமதி வியோட கூட சான்ஸ் இருக்கான்னு கேட்டா, இப்ப பிவி பெறுமதி இருக்கு. வி கூடினா என்ன, வி கூடினா டி கூடும், டி கூடினா இது கூடும். அப்ப இது கூடுறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா. இப்ப இந்த பிரஷரை கன்ஸ்டன்டா வச்சிருங்க. பி மாறலன்னு வைங்க. இப்ப பிவி ஓவர் டி, பிவி சமன் கே இன்டு டி. பி மாறலன்னா பி நேர் சமன் டி. அப்ப பிவி நேர் சமன் டி தானே. பிவி நேர் சமன் டி. எங்களுக்கு வேணும் பிவி நேர் சமன் பி. வரலாம் இல்லையா, கனளவு 0வா இருந்தா. இப்ப வெப்பெல்லாம் கூட கூட கனளவு கூடும். அப்ப கனளவுக்கு நேர் சமன்டா பிவிக்கு அப்ப சாத்தியம் இருக்கு. இவர் என்ன கேட்க வர்றார்? ஓகே, என்ன ஐடியாவில கேட்க வர்றாருன்னு தெரியாது. ஆனா எங்களுக்கு மூன்று தான் சரி மாதிரி தெரிகிறபடியா மூன்றை கொடுக்கிறோம். ஆக லட்சிய வாயு நடத்தேண்டேக்க பொய்ஸ்லோண்டு வந்தா மட்டும்தான் தேடாது இல்லையா. சரி, ஓகே பாப்போம். யாராவது கமெண்ட் பண்ணுவாங்க யூடியூப்ல பாக்குறவங்க. சரி, யாரும் பார்த்தா கமெண்ட் பண்ணுவீங்க தானே இல்லையா. சரி, நான் மூணு ஆன்சரை கொடுப்போம். ஆனா அதுல என்ன தந்திருக்கணும், பாயில்ஸ் விதிக்கு அமையும் போதுன்னு தந்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். Right.
இப்ப 44 பாருங்க. நான் கேட்கிற பாயிண்ட் விளங்குதா இல்லையா? இல்ல நீங்க யோசிப்பீங்க, இது ஒரு சின்ன கேள்விக்கு இந்தால் கணக்கா கிடைக்குதே அப்படின்னு. சொல்லுங்களா? சேம் ஃபீலிங். இல்ல அதுல சின்ன சிக்கல் இருக்குது உங்களுக்கு. அந்த சிக்கல் இல்லது நாங்க பாயில் சுதிக்குமா இப்ப லட்சிய வாயு எல்லாத்துக்கும் பிபிபி மாறாதுன்னு இருக்கிறீங்களாமே. நாங்க ஏன் பாயில் ஸ்லோவில் மட்டும் அப்படி இருக்கிறாங்க. அது பாயில் ஸ்லோவுக்கு மட்டும்தான். பாயில் ஸ்லோவில் லட்சிய வாயு என்ன. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பாயில் ஸ்லோவில் நாங்க இப்படி கீறிருப்போம். 2 வெப்பநிலைக்கு கீறிக்க. இது T1 T2 இதுக்கு மாறல மாறல. ஓகே. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வெப்பநிலை கூடிக்கொண்டு தான் நடந்திருக்கு. முதல்ல இங்க இருந்தது, அடுத்து வெப்பநிலை கூட இங்க வரும், அடுத்ததுக்கு இங்க வரும், அடுத்ததுக்கு இங்க வரும். வெப்பநிலை கூட கூட கிணறும் குடிச்சுன்னா நடக்கும். மேக்ஸிமம் மேக்ஸிமம் இல்லை. அதனால சிக்கல் நான் யோசிக்கிறேன். சரி, அதை விட்டுருவோம். 44ஆம் கேள்வி பாருங்க. என்ன, 30 சென்டிமீட்டர் குவியத்தூரமுடைய ஏன்னா ஒரு 30 சென்டிமீட்டர் குவியத்தூரமுடைய ஒரு மெல்லிய குவியவில்லை எல்வண்ணின் ஊடாக ஒரு சமாந்தர ஒளிக்கற்றை நுழைந்து எல்வண்ணில் இருந்து 20 சென்டிமீட்டர் தொலைவில் வைக்கப்பட்டுள்ள 20 சென்டிமீட்டர் குவியத்தூரம். இது 20 சென்டிமீட்டர். ഇതിന്റെ കുവിയ നീളം 20. ஓகே, கனக கோடு இருக்க நான் 2 கீறேன் சமாதானம். இப்ப இது இந்த குவிய நீளம் என்ன 30. ഇതിന്റെ കുവിയ നീളം 30 ആണ്. ഫോക്കൽ ലെങ്ത് வந்து 30 ആണ്. 30 ലാണ് என்ன செய்யும் கன்வெர்ஜ் ஆகும். இப்ப இது 30 என்ன, இது 20 அல்ல, இங்க 10ல வர்ற மாதிரி. அப்ப இது 10 சென்டிமீட்டர். இவற்றை குவிய நீளம் வந்து 20 சென்டிமீட்டர். ஏய், இது மாயப்பொருள். இப்ப இந்த குழியவில்லை, இது மாயப்பொருள். எங்க இருக்குது? குவியத்துக்குள்ள இருக்குது. மாயப்பொருள் குவியத்துக்குள்ள இருந்தால் என்ன வரும்? மெய்பிம்பம் வரும். அதாவது குவிவு வில்லை மெய்ப்பொருளை பற்றி இல்ல பார்க்கணும். குழிவு வில்லை மாயப்பொருள். இது கன்கேவ் லென்ஸின் வெர்ச்சுவல் ஆப்ஜெக்டுக்கு நீங்க கன்வெக்ஸ் ரியல் ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு வரலாம். இது இந்த ரியல் ஆப்ஜெக்ட் மெய்ப்பொருள் எங்க வைக்கிறீங்க? எஃப்குள்ள வச்சா மாயபிம்பம் வரும் பின்னால. அப்ப இதுக்கு என்ன நடக்கும்? மாயப்பொருள் மெய்பிம்பம் உருவாகும் அதுக்கு பின்னால். அப்ப இறுதி பிம்பம் எங்க உருவாகும்? இதுக்கு பின்னால உருவாகும். அது இங்க என்ன வரும்? இதுக்கு பின்னால எங்கேயோ ஒரு இடத்துல உருவாகும். ஓகே, எனக்கு தெரியும் 20 தான் வருமெண்டு நினைக்கிறேன். 20ல வரணும். சரி, அதை கால்குலேட் பண்ண என்ன சொல்லணும்? இப்ப இதுக்கு வில்லேஜ் சூத்திரம் போடும். எதுக்கு? கன்கேவ் லென்ஸ் 1/v minus 1/u is equal to 1/f போட்டா பிம்பத்துடன் காணும். நீங்க பிளஸ் நீங்க மைனஸ் -10. குவிய நீளம் 20 1/20. நீங்க சமாந்தரமா போறது குவியத்துல இருந்து போறோம் அது போகும். இங்க இருக்கு பிளஸ். இது மைனஸ் இன் மைனஸ் பிளஸ். ஒன்றுங்கள் 20 சய ஒன்றுங்கள் 10 20 கோமாஸ்.
அப்ப ஒன்று சய ரெண்டு சய ஒன்று அப்ப வீசம் 20 சய 20. சோ வி வந்து -20. சோ -20 என்ன இங்க 20 இல்லையா? L2 மேல பக்கத்து. அப்ப எத்தனாவது விடை? தேர்ட் ஆன்சர். ஹாய் 45ஆம் கேள்வி பேர். என்னவா? ஒரு கதிரியக்க மூலகம் உண்டு. அரைவாழ்வு காலம் 10 நாட்கள். சோ ஹாஃப் லைஃப் டைம் வந்து 10 days. இப்ப 30 நாட்களுக்கு பிறகு எஞ்சியுள்ள சிதைவடையாத கருக்களின் எண்ணிக்கைக்கும் ஆரம்ப கருக்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம். இப்ப உங்களுக்கு தெரியும் எஞ்சியது சமன் ரிமைனிங் இல்லையா? எஞ்சியது எனது ஜமன் ஆரம்பத்தின் கீழ் 2 to the point. அப்ப எஞ்சியது காணணும். இனிஷியல் என் நோட் 2 to the power எத்தனை தரம் மறைவால் உடைஞ்சிருக்கும்? 30 நாள்னா 3 தரம் மறைவால் உடைஞ்சிருக்கும். 2 to the power 3. இப்ப கேட்டது எஞ்சியதுக்கும் ஆரம்பத்துக்கும் உள்ள ரேஷியோ. அந்த என்னோட குழந்தைங்க சரி கீழே 1 கீழே 8. எஞ்சியதுக்கும் ஆரம்பத்துக்கும் உள்ள ரேஷியோ 1 கீழே 8. ஃபோர்த் ஆன்சர். ஓகேயா? நாற்பத்தாறு. என்னவா? நீரினுள் அமிழ்த்தப்பட்ட தூய மயிர்த்துளை குழாயில் மயிர்த்துளை எழுச்சியை ஒரு ஏ காட்டுகிறது. ஒரு பியில் காட்டப்பட்டுள்ளவாறு பியில் ஒரு சிறு துளையிடப்பட்டால் இப்ப என்னவா? முதலாவது இங்க வரைக்கும் ஏறி இருக்குது சுமயத்திர குழாயில. இப்ப இவர் என்ன செய்யறார்? பீல துளை இதுல துளைய போடுற இதுல ஒரு ஹோல் ஒன்றை போட்டா என்ன நடக்கும்? கேள்வி. என்ன நடக்கும்? ஏய் இங்க பாருங்க. இதுல அமுக்கம் என்ன? பை. அப்ப இதுல அமுக்கம் என்ன? பை. ஒரே மட்டத்துல அமுக்கம் சொன்ன. இங்கேயும் பை. இப்ப இதுல இருந்து இதுக்கு வரைக்கும் என்ன நடக்கும்டா? பை -2t/r. அப்ப இதுல இருக்கிற அமுக்கம் என்ன சொல்லுங்க? அப்போ இதுல பையை விட குறைஞ்சதல்ல, அதோடு கொஞ்சம் மெட்டாகும். ஆனா இன்னும் பைக்கு வரையில. அப்ப இதுல இருக்கிற பிரஷர் அமுக்கம் பையை விட குறைவு. இதுல பை இப்ப எப்படி இருக்கல? இந்த இடத்துல பை இதுல பையை விட குறைவு. அப்ப என்ன நடக்கும்? இந்த ஏஆர் உள்ளுக்கு வர பாக்கு. இங்க இருந்து இங்க யார் வராது.
ஏன் வராது? இங்கேயும் போய் அங்கேயும் போய் இல்ல. இப்ப இங்க இருந்து யார் வந்து வெளியால போவோமோ? இல்ல. அப்ப என்ன நடக்குமெண்டா, இதுல இந்த துளையில ஒரு பிரயோர் உருவாகும். அதே மாதிரி ஒரு பிரயோர் உருவாகும். இப்படி ஒரு பிரயோர் உருவாகி அது உள்ளுக்கு வராது. அந்த பிரஷரை உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து குறைக்கணும். அந்த குறைங்கிற அளவுக்கு ஏத்த மாதிரி அதுல ஒரு பிரயோர் ஒன்று உருவாகும். மினிஸ்கஸ் ஒன்று போமா. அவ்வளவுதான். நீ எதெல்லாம் யோசிக்கிறீங்க? அமுக்கம் குறைவு. என்ன தெரியும்? அமுக்கம் கூடின இடத்துல இருந்து அமுக்கம் குறைஞ்சதுக்கு வாயு வரணும். வந்தவரோட போனுமே. இங்கேயும் போயிடாது, அங்கேயும் போயிடல. அங்கேயும் போய் இங்கேயும் போய் இங்கேயும் போய் இங்க இருந்தாங்க போயிடலாம். அப்ப என்னையும் அப்படி தள்ளி உள்ளுக்கு போக நிக்கும். தள்ளி ஒரு குறையுருவ ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே நிக்கும். நல்ல கேள்வி. அப்ப இப்ப என்ன சொல்றீங்க? எதான் சார்? முதலாவது பிழை, இரண்டாவது பிழை. இரண்டாவது என்ன? அது என்ன? கியூவில் பிறையுரு காணப்படும். அது இருக்கும் அப்படியே இல்லையா? அதே நேரம் திரவம் துளை பீனூடாக வெளியேறாது. சரி, வெளியேறாது. அதையும் சரிதானே? இரண்டாவது சரி. இருக்கட்டும். அதை விட பெட்டரான ஆன்சர் பார்ப்போம். கியூவில் உள்ள திரவ பிறையுரை பிக்கு வரும் வரை வெளியேறும். நோ, விளை. நாலாவது, கியூவில் திரவ பிறையுறு காணப்படும் அதே நேரம் துளை பீனூடாக குழாயினுள் வழி செல்லும். நோ. ஏன்னா போனா எங்க போறது? போயிடலாது. அடுத்ததும் பிழை என்ன? கியூவுக்கும் பிக்கும் இடைப்பட்ட ஒரு புள்ளியை அடைவதோடு பீனோடு வெளியேறும். இல்ல, திரவம் வெளியேறாது, வழியும் போவாது. அப்ப இப்ப எது சரி? செகண்ட் ஆன்சர். விளங்கிச்சா? அட்டே விளங்கிச்சா? ரைட். 47. ஹைட்ரோல் எப்படி கேள்வி? எஸ் எஸ். ஹைட்ரோல் அதே கன்செப்ட் தான் இங்க அப்ளை பண்றோம். ரைட். 47 பாருங்க. ஒரு நீரலையின் நேரான அலைமுகம் ஏபிக்கு குறுக்கே ஆழமான பகுதியில் இருந்து ஆழமற்ற பகுதிக்கு செல்வதை ஒரு காட்டுகின்றது. ஆழமான நீரில், ஆழத்துக்கு தமிழ் ஸ்பெல்லிங் பிழை. ஒரு இடத்துல பிழைச்சேன்னு பார்த்தா ரெண்டு இடத்துலயும் பிள்ளையாத்தாண்டே பிள்ளையா. தமிழ் தமிழ். ரைட். ஆழமான நீரில் நீரலையின் வேகம் 0.08 மீட்டர்/செகண்ட் ஆகும். ஆழமற்ற பகுதியில் நீரலையின் வேகம் என்ன? எப்படி? பேபி இங்காலையும் இங்காலையும் இப்ப இதுல எப்படி போகுது? இதுல செவனுக்கு இருந்தா இப்ப எங்களுக்கு இது அடர்ந்த ஊடகமாகவும் இது ஐதான ஊடகமாகவும் இருக்கு. ஏன்? ஐதான ஊடகத்துல இருந்து வந்தது போயிட்டு செவனை நோக்கி முடியும். இப்ப இங்க ஸ்பீட் கூட, இங்க ஆழம் கூட. அது அவரே சொல்லிட்டார், ஆழம் கூட, இங்க ஆழம் குறைய.
இங்க என்ன ஸ்பீடுன்னு தான் கேள்வி. இங்க ஸ்பீட் தந்துட்டார் 0.08. இது 45 பாயிண்ட், இது 45 பாயிண்ட். இதுல இது 60 பாயிண்ட், 30 பாயிண்ட் இல்லையா? என்ன போடுவோம்? இந்த ஊடகத்தின் முறிச்சுட்டி N1 என்று வைப்பாங்க. இது N2. இது ரெண்டும் தண்ணி தான் என்றாலும் இந்த ஊடகம் மாறுது. ஒளியால் ஐதான ஊடகம், இது அடர்ந்த ஊடகம். ஒலி சவுண்ட். அப்ப இது என்ன முறிச்சுட்டி N1 என்று வச்சா N1 sin 45 7 N2 sin 30. இது என்னதுக்கு போட்டிருக்கேன்? கோணத்துக்கு போட்டிருக்கேன். வேகத்துக்கு போட்டா N1 V1 7 N2 V2. என்ன? N1 போயிடும், N2 போயிடும். அப்ப இது sin 45 1/2/2/V1. So V1 உங்களுக்கு தெரியும் 0.08. இது half/V2. அந்த ரெண்டு கிளறங்க இந்த ருட்டு கிளறங்க 1/0.08 into √2 சமன் 2. இந்த ரெண்டால பிரிச்சிருவீங்க. தலையில மாத்தி விட்டா V2 சமன் இந்த ரெண்டால பிரிச்சு விட்டா 0.04 into √2. இந்த √2க்கு என்ன விலை வந்திருக்கா? 1.4. நாலா பேக்கினீங்கன்னா சொன்னாங்க 16. 3 டெசிமல் வரும். 0.056 மீட்டர் per second. அப்படி ஒரு ஆன்சரை காண 0.56 தானே வரணும். அப்ப முதலாவது விட இது 0.06.